ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நான் சொன்ன இந்த தேதியில் கண்டிப்பாக உன் கையில் உனக்கான ஒன்று நிச்சயமாக கிடைச்சே தீரும். இந்த அப்பன் முருகனின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க போவது உறுதி. ஆமென் செல்லமே. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அவர்களுக்கு உகந்ததையும் அவர்களுக்கு தேவையானதையும் சரியான நேரத்தில் கொடுக்கக்கூடிய இந்த அப்பன் முருகன் என் அன்பு பிள்ளையான உனக்கு என்ன கொடுக்கணுன்றத தெரியாமலா இருப்பேன். கண்டிப்பாக உனக்கு என்ன தேவையோ எது தேவையோ அதை நல்ல முறையில் நானே உன் கைகளில் கொடுப்பேன். உனக்கான விடிவு காலத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ துவண்டு போகும் சமயத்தில் எல்லாம் ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் உனக்கு துணையாக இருந்துக்கிட்டே தான் இருக்கேன். இப்போதும் அப்படிதான் உன் கூடவே நான் இருந்து உன் கஷ்டங்களை நீ கடந்து வருவதற்கு உனக்கு வழிகாட்ட வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு பொற்காலமாக இருக்க போகுது. நீ அடிக்கடி கோபப்படுறது முன்கோபப்படுறது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நீ உண்மையாக நேர்மையாக இருக்க. யாராவது பொய்யானவர்களை பார்க்கும் போதும் அவங்க அடுத்தவங்களை ஏமாற்றும் போதும் துரோகம் செய்யும் போதும் அதை பொறுக்க மாட்டாமல் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி ஏற்ற நீ அதுக்காக கோபப்படுறங்கிறது எனக்கு நல்லா தெரியுமே செல்லவே. ஆனால் மற்ற மனிதர்கள் உன் கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குது, நல்ல விஷயத்துக்காக உண்மைக்காக தான் நீ கோபப்படுறன்னு தெரியாமல் உன் கோபத்தை மட்டுமே பெருசாக பேசி உன்னை தப்பானவங்களா மற்றவங்க கிட்ட காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு உன் கோபத்தை உன் கட்டுப்பாட்டில் நீ வச்சுக்கோ. உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை வெற்றி சிம்மாசனத்தில் உட்கார வைக்க இந்த அப்பன் முருகன் காத்திருக்கும் போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கையில் இனி எந்த விஷயமும் தாமதமாகாமல் தள்ளி போகாமல் உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். நீயாகவே அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம். சரியான நேரமும் காலமும் உன் நேர்மறை எண்ணங்களும் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்தில் உனக்கான வெற்றியை உன் கைகளை ஒப்படைக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீ செய்யும் செயல்களில் தெளிவும் உன்னுடைய குறிக்கோளை நோக்கியும் உன் எண்ணங்களை வச்சுக்கிட்டு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன் செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. எல்லா நலமும் பலமும் பெற்று உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் நான் உனக்கு வழிகாட்டுறேன். என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லா செயல்களும் சிறப்பாக மாறும். இமயத்தில் இருந்தாலும் சமயத்தில் உன்னை தேடி வருவன் தான் இந்த அப்பன் முருகன். நீ எங்கே இருந்தாலும் அப்பா முருகான்னு ஒரு குரல் கொடுத்தீனா உனக்காக ஓடோடி வந்து உன் கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துருவேன் என் செல்லமே. இதுவரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் இனி வரப்போகிற வினையும் எல்லாமே சரியாகி இந்த அப்பன் முருகன் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ செஞ்ச முயற்சிக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் சேர்த்து தான் இப்போ நான் உனக்கான நல்ல வழியை காட்ட வந்திருக்கேன். நீ நினச்சது எல்லாம் கூடிய சீக்கிரம் நடந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மலரப்போகுது. நீ எப்படி இருந்தாலும் என்னதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலுமே கூட இந்த உலகம் உன்னை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் உனக்கு பிடிச்சது போல் உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை தூக்கி எறிஞ்ச மனிதர்களை நினச்சி கலங்காதே. உன்னை தூக்கி விட உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். நீ என்னை போல மன உற்சாகத்தோட தைரியத்தோட மன வலிமையோட வாழ்க்கையை வாழ தயாராகு. தனிமையாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக கவனமாக இருந்தீன்னா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியுமே செல்லமே. நடக்கிறது நடக்கட்டும், என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்ற அந்த தைரியம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா உனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் ஏதும் தேவையில்லை. சில விஷயங்கள் நீ நினைக்கிற மாதிரி நடக்கலைன்றதுக்காக வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு வருத்தப்படாதே. நீ நினச்சதை விட அழகான வாழ்க்கையை இந்த அப்பன் முருகன் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கை துணை உன்னை புரிஞ்சுக்காம உன் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க, உன் மனசை நோகடிக்கிறாங்க, உன்கிட்ட சண்டை போடுறாங்கன்னு சொன்னாய் அல்லவா? கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை துணை உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை அனுசரித்து அன்போடும் பண்போடும் பரிவோடும் நீங்கள் சந்தோஷமாக வாழும்படியும் மகிழ்ச்சியாய் மாறும்படியும் நான் செய்ய போகிறேன். உன்னை கீழே தள்ளணும் தோக்கடிக்கணும்னு நினச்சவங்க முன்பாகவே உன்னை உயர்த்தி ஜொலிக்க வைக்கிறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய விருப்பம். நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டாம்.
இனி எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னை ஏளனமாக இலக்காரமாக பார்த்தவங்கெல்லாம் இப்போ உன் வெற்றியை பார்த்து வியக்கும் அளவுக்கு நீ கனவுல கூட நினைக்காத பல விஷயங்களை நல்லபடியாக நான் உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. இன்னைக்கு வேணும்னா உன்கிட்ட பெருசாக காசு பணம் வசதி இல்லைன்னு மற்றவங்க உன்னை அவமானப்படுத்தலாம். ஆனால் அவங்க கண்ணு முன்பாகவே நான் உனக்கு வசதி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன். ஒவ்வொன்றா இனி உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் நான் இன்பத்தை வரவழைக்க போகிறேன். தனிமையில் அழுதுகிட்டு மனசுக்குள்ளே சோகத்தை வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ யாராவது நல்லா இருக்கியான்னு கேட்டால் பொலபொலன்னு அழுகிறதுக்கு தயாராக கண்கள் முழுக்க கண்ணீரை நிரப்பி வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். இது அத்தனையிலிருந்தும் இந்த அப்பன் முருகன் நான் உன்னை விடுவிக்கிறேன். தனிமையிலிருந்தும் அழுகையிலிருந்தும் சோகத்திலிருந்தும் உன்னை விடுவிச்சு உன் கண்ணீருக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உனக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. எது நடக்கணுமோ அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாமல் காலங்களை கடந்து போக தயாராகு. யார் சொல்கிறதையும் நீ காதில் வாங்கிக்க வேண்டாம். உன் அப்பன் முருகன் என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே. பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க. உன் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு போடுவதற்கு உன் அப்பன் முருகனை தவிர வேறு யாரும் இல்லை. நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் அடுத்த நொடி உனக்காக நான் வந்து நிற்பேன். உன் வாழ்வில் இருக்கும் இன்ப துன்பங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நல்லா வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கேற்றார் போல வேலை செய்யணும். இல்லை அடுத்தவங்களை என் கட்டுக்குள்ளே வச்சு நான் அவங்களை ஆண்டு அதிகாரம் செய்யணும்னா நீ சுயமாக சொந்த தொழில் செய்யணும். வேலை செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி நீ உழைச்சா மட்டும்தான் உன்னால் உச்சத்தை தொட முடியும். ஒருபோதும் உழைக்கவும் முயற்சி செய்யவும் தயங்காதே. எப்போதும் என்ன நடந்தாலும் அதை பொறுமையாக கையாள கற்றுக்கோ. நீ பொறுமையாக இருந்தாலே உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போயிடும். காலதாமதமாகும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான உயர்வையும் வெற்றியையும் கொடுக்க உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை நீ அழகுபடுத்தி எனக்காக தீபம் ஏற்றும் போது நான் உன் வாழ்க்கையை அழகாக்காமல் விட்டுருவேனா என்ன? என் 12 கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். உன் ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் கவலை கஷ்டம் எல்லாம் இன்று இரவோடு முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் ஒரு ராஜயோகம் ஆரம்பிக்கும்படி நான் செய்ய போகிறேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படவே தேவையில்லை. நீ வருத்தப்படும் அளவுக்கு இனி எதையுமே நடக்க விட மாட்டேன். அனைத்தையும் உனக்கு சாதகமாக நீ சந்தோஷப்படும்படியாக நான் உருவாக்கி தந்துடுறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கை இனி நல்ல விதத்தில் மாறிடும் என் செல்லமே. தீர்க்கவே முடியாத உன் பிரச்சனைகளிலிருந்து தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இனி எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் இந்த அப்பன் பழனியப்பன்கிறத நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவேன். உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி உனக்கு தைரியத்தை கொடுத்து ஆறுதல் சொல்லி அழகான விஷயங்களை உன் வாழ்க்கையில் நல்ல முறையில் நான் நடத்தி கொடுப்பேன். கள்ளங்கபடம் இல்லாத என் அன்பு பிள்ளையான உனக்கு காவலாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். எங்கும் எப்போதும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் நன்மைகளை உண்டாக்கி தர்றேன். இனி எல்லா விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. தீய சக்திகளும் தீய மனிதர்களும் உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருந்து வழிகாட்ட போகிறேன். வழியே இல்லாத இடத்திலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு ஒரு நல்ல வழியை உருவாக்கி தருவேன். உன் துன்பங்கள் யாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் இன்பமாக மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் செய்கிறேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய உண்மையான முகம் இப்போ உனக்கு தெரிஞ்சிடுச்சா? நீ இதை புரிஞ்சுக்கணும், யார் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே உன் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை நான் கொடுத்தேன். துன்பங்களும் கஷ்டங்களும் வரும்போது தான் இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் நீ புரிஞ்சுக்கிட்டு
தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். வாழ்க்கைனா சில நேரம் சலிப்பாக இருக்கும், சில நேரம் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது உன் கைகளில் தானே இருக்குது. மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பிக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ தயாராகு. யார் உனக்கு உதவி செஞ்சாலும் நீ ஒருபோதும் அவங்கள மறக்கக்கூடாது. அதே போல் உன் மேலே அன்பு வச்சிருக்கவங்களையும் நீ ஒருபோதும் வெறுக்கக்கூடாது என் செல்லமே. உன்னை யார் நம்பினாலும் அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது. எல்லாரிடமும் உண்மையாக அதே நேரத்தில் நேர்மையாக பழகு. அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையின் வெற்றிக்காக உனக்கான நல்லதை செய்யும். இந்த அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்த்த அத்தனையும் நிச்சயம் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்க தான் போகிறேன். நீயும் கந்த சஷ்டி கவசத்தை நேரம் ஒதுக்கி படிச்சினா உன் வாழ்க்கையில் இருக்க வறுமை ஓடி போகும். உனக்கு இருக்கிற சத்துருக்கள் மனம் மாறி நல்லவங்களா உனக்கு நல்லதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. லக்ஷ்மி கடாட்சத்தோட குழந்தை பாக்கியத்தோட நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியாக வாழ முடியுமே செல்லமே. கந்த சஷ்டி கவசத்தை யார் படித்தாலும் அவங்க வாழ்க்கையில் பேரும் புகழும் பெருமையும் மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும். இப்போது புரியுதா? நீ கண்ணீர் வடித்ததுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் வந்திருக்கேன். எந்த ஒரு மனுஷனுக்கும் உன்னால் வார்த்தைகளால் தெளிவாக புரிய வைக்க முடியாத அளவுக்கு நிறைய போராட்டங்களோட நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய முயற்சி செஞ்சு முடியாமல் நீயும் ஓயாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கதையும் பார்த்து தான் உனக்கு உதவி செய்வதற்காக நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கை பயணத்தில் எத்தனை சவால்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இனி எல்லாத்தையும் நல்லபடியாக நான் செஞ்சு கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்கென படைக்கப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமிருந்து கேட்ட விஷயங்களை எல்லாம் இந்த அப்பன் முருகன் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் கூடிய சீக்கிரம் ஆனந்த கண்ணீராக மாறத்தான் போகுது.